நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சக்கரம் இணையதள தொலைக்காட்சி. வணக்கம். என் பெயர் அரிமா டாக்டர் எம்பி நந்தகுமார். எனது வயது 73. இன்றைய தினம் உங்களிடம் நான் பேசப்போவது முதுமை ஒரு வரம் என்ற தலைப்பிலே முதியவர்களுக்காக ஒரு சின்ன கட்டுரையை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நானும் 73 வயதை கடந்து மனைவியை இழந்து தனிமையில் தான் வசித்து வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய பணி மற்றும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில செயல்களால் என்னை மிகவும் உற்சாகமாகவும் ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதே போல் மற்ற வயதானவர்களும் முதியோர்களும் தங்கள் எஞ்சிய காலத்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையை எப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பற்றி உங்கள் முன் சிறிது எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வயதான பிறகு ஒரு எல்லையை கடந்துதான் செல்ல வேண்டும் என்பது நியதி. ஒரு குறிப்பிட்ட வயது வரை நாம் சம்பாதிக்கின்றோம், குடும்பத்தை காப்பாற்றுகின்றோம். பின்னர் நமக்கு ஓய்வு கிடைத்த பின் நம்முடைய வீட்டிலே எல்லா பணியிலிருந்தும் விடுதலை கிடைத்ததாக நாம் நினைக்கின்றோம். அதை சில பேர் நிம்மதியான ஓய்வு என்று ஓய்ந்து விட்டால் அது நம்மை மேலும் பல சிக்கல்களுக்கு ஆளாக்கி நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பழையபடி வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் எல்லோருடன் பழகுவதையும் மற்றவர்களோடு இணங்கி செல்வதையும் குறைத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய நடவடிக்கை மேலும் தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவும் வகையில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணியின் போது, பள்ளி பருவத்தின் போது படித்த நண்பர்களை அவர்களோடு உரையாட வேண்டும். பல கருத்துக்களை, பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் உங்களுடைய அறிவு சிந்தனை வளரும். ஞாபக மறதி என்பது இல்லாத அளவிற்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முடியும். இது கடவுள் நமக்கு இரண்டாவது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் வாழ்க்கையிலே. ஏனென்று சொன்னால் முதல் பாதியிலே நாம் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் பாடுபட்டோம். இந்த இரண்டாவது பகுதி அமைதியான பகுதி. இதை ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்பது நான் முதுமை ஒரு வரம் என்று சொன்னதற்கு காரணம், பெரும்பாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய தேசிய தலைவர்கள், பெரும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் எல்லோருமே ஒரு முதிய வயதிலே தான் பல சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள் என்பது நீங்கள் உலகறிய கண்டறிய ஒரு உண்மையான நிகழ்ச்சியாகும். அத்தகைய ஒரு முதுமை பருவம் எல்லோருக்கும் கிடைக்கும் பொழுது நாமும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடனும் மன எழுச்சியுடனும் நீங்கள் பாடுபட்டால் நிச்சயமாக உங்களாலும் ஒரு சாதனையை செய்து ஒரு வரலாற்று புத்தகத்திலே உங்கள் பெயரை கொண்டு வர முடியும். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், மனிதன் பிறக்கும்போது ஒரு சம்பவமாக இருக்கும், இறப்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சம்பவமாக இருந்தது. ஆனால் நம்முடைய மறைவு ஒரு சரித்திரமாக விட்டு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குறிக்கோளாகும். அதற்கு அந்த முதுமை மிகவும் உற்சாகமாகவும் மிகவும் மன சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு முதுமையை மன மகிழ்ச்சியோடு வரவேற்பது, அதற்கான நம்ம வாழ்க்கையிலே பட்ட அனுபவங்களை நீங்கள் பிறருக்கு எடுத்து அறிவுரை சொல்ல வேண்டாம். நீங்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்திலோ உங்களுடைய சுயசரிதியிலோ ஏதோ ஒரு வாயிலாக மற்றவர்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்தி கொண்டே இருந்தால் மற்றவர்கள் அவர் வாய்ப்பு ஏற்படும் போது அதை உணர்ந்து தாங்களும் திருத்தி கொண்டு வாழ்க்கையை முன்னேற முடியும். இந்த காலத்திலே நாம் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லோருக்கும் நம்முடைய பெற்றோர் அறிவுரை சொல்லும் போது நாமும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினோம். காலம் அப்படித்தான், அவர்களாக பட்டால்தான் அதை உணர முடியும். ஆகவே நாம் பட்ட அனுபவத்தை சொல்லலாமே தவிர ஏற்றுக்கொள்ளும்படி யாரையும் வற்புறுத்தக்கூடாது. இது என்னுடைய முதல் வேண்டுகோள். இரண்டாவது, நம்முடைய ஓய்வு காலத்திலே ஒவ்வொருவரும் குடும்ப அனுசரணையோடு செல்ல வேண்டும். நாம் பதவியில இருந்த போது அதிகாரத்தில் இருந்தோம், நம்முடைய கீழ்ப்பணி செய்ய பல ஆட்கள் இருந்தார்கள். அதையெல்லாம் நினைத்து கொண்டு எஞ்சிய காலத்திலே அந்த மாதிரி வாழக்கூடாது. இங்கே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நான் உங்கள் முன் பேசி கொண்டு இருப்பது அமர்ந்திருப்பதால் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் நான் இத்தனை சாதனையும் படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னோட கடவுள் எனக்கு கொடுத்த என்று சொல்ல மாட்டேன். நான் பெற்ற ஒரு
மாற்றுத்திறனாளி என்பது எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அதன் மூலமாகத்தான் நான் பல சாதனைகளை படைக்க வேண்டும். கடவுள் ஒரு குறையை கொடுத்தால் இன்னொன்று மூலம் அதை நிவர்த்தி செய்வார் என்று சொல்வார்கள். அதே போல் என்னுடைய குறையே, உடல் குறையே என்னுடைய உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டேன். அதனால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி அன்பர்கள் தங்களுடைய உடல் குறையை ஒரு வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு முயற்சிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஒரு கருவியாக கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கின்றேன். பொதுவாக முதியவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்களே இப்படி இருக்கின்றோம், இவ்வளவு அளவிற்கு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் எங்களை பார்த்து நீங்களும் உங்களால் முடியும் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எங்களை விட நிச்சயம் நீங்கள் அதிகம் சாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் உபயோகிக்க வேண்டும். அதில் நீங்கள் தயங்கக்கூடாது. எந்த கருத்தையும் மனதில் பட்டவாறு சொல்ல வேண்டும். யாரும் ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தக்கூடாது. முடிந்த அளவு பேரன் பேத்திகள் நம்முடைய இளைய தலைமுறை வாழும்போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் நாம் அவருடைய முதியோர் என்ற முறையிலே அவர்களுடைய அனுசரணையோடு நம் கருத்துக்களை அவர் மனதில் படும்படி சொல்வதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களும் நமக்கு உள்ள மரியாதையை கொடுப்பார்கள். நாம் வாழ்க்கையிலே முதியோரானது காரணத்தினால் நாம் எல்லாத்தையும் இழந்து விட்டோம், எல்லாம் இது பண்ணிவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். தினமும் நீங்கள் காலையில் எழுந்து முடிந்த அளவு எல்லாருக்கும் சொல்லுவாங்க, நீங்க வாக்கிங் போகணும், இது சொன்ன யோகா பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நான் என்ன முடிந்த ஒரு தேக பயிற்சியை நீங்கள் கொள்ளுங்கள். அவர்கள் புத்தகத்திலே போட்டிருக்கிறது, யோகாவில் போட்டிருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஆனால் தினமும் ஒரு 15 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரை உங்களால் முடிந்த ஒரு சின்ன செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் மற்றவர்களுடைய உதவி எதிர்பார்க்காமல் முடிந்த அளவு நாமே சென்று அதை எடுக்கக்கூடிய அளவிற்கு, நாமே சென்று தட்டை போடும் அளவிற்கு, நம்முடைய உடையை உடுத்திக் கொள்வதற்கு, குளிப்பதற்கு என்று நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மனதை தைரியப்படுத்தி கொண்டு மனத்தின் முயற்சியால் உடலை இயக்கம் செய்தால் அதுவே ஒரு தேக பயிற்சி ஆகும். இதனால் நீங்கள் நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு பிரயாசை உண்டாக்கி கொள்ளலாம். இதற்கு மருந்து மாத்திரை தேவையில்லை, பிறருடைய ஆலோசனை தேவையில்லை. நம்மை நாமே திருத்திக் கொள்வதுதான் இதற்கு கொடுத்த வழியாகும். இதுல கூட சொல்லுவாங்க, மனம் என்பது ஒரு நம்முடைய எச்சரிக்கை, உடல் என்பது மனத்தை கேட்டு இயங்கக்கூடியது. மனம் நல்லதானால் செயல் நல்லதாகும். ஆகையினால் மனதை திடப்படுத்தி கொண்டு, மனம்தான் இப்பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, மனத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும்னால் நல்ல ஆரோக்கியமான புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல கதைகளை கேட்க வேண்டும், நல்ல வரலாறுகளை படிக்க வேண்டும், நிறைய செய்திகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும், பெரிய தலைவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கூட்டங்களுக்கு செல்ல முயற்சிக்க வேண்டும். பத்திரிகை வாயிலாக வரக்கூடிய செய்திகளை படித்து நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு அவற்றின் பிரகாரம் உங்களால் முடிந்த அளவிற்கு எதை செய்ய முடியுமோ அதை உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் அதுவே சிறந்த வழியாகும். எனவே நீங்கள் எல்லோரும் எல்லா வாய்ப்பும் எனக்கு கிடைக்கின்றதா என்று ஏங்க வேண்டாம். கிடைத்த வாய்ப்பை வைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொள்வதுதான் சால சிறந்த வழியாகும் இந்த நேரத்திலே என்று உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். சில வீட்டுகளிலே பிள்ளைகள் தங்களை கவனிக்கவில்லை, அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள், பிள்ளை பேரங்கள் எல்லாம் பார்க்க முடியவில்லை, அவர்கள் ஒரு நாட்டிலே இருக்கின்றார்கள், வெளிநாட்டிலே இருக்கின்றார்கள், நாம தனியா இங்கே இருக்கிற வீடு வசதி எல்லாம் இருந்தா கூட என்னை சுற்றி ஆட்கள் இல்லை என்ற ஒரு மனக்குறையோடு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைவருமே நம்முடைய உறவினர்கள் என்ற எண்ணத்தை முதலில் கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் பிள்ளை பேரன்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிறந்த நாளிலோ அல்லது உங்கள் மனைவியின் பிறந்த நாளிலோ இல்லை திருமண நாளிலோ இல்லை உங்களுடைய மகன் பிறந்த நாளிலோ ஒரு ஆசிரமத்திற்கு அல்லது அநாத ஆசிரமத்துக்கு எல்லாம் சென்று பிள்ளைகளோடு இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சி எய்துங்கள். இதையெல்லாம் நாம் கிடைக்காததை கிடைத்தது போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகினால் நாம் கிடைத்ததை கொண்டு வாழ முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மேலும் இந்த வயதிலே மாத்திரை சாப்பிடுகிறேன், வியாதி இருக்கின்றது, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது. வியாதி வரக்கூடிய வயசான எல்லாம் வரும். முடிந்த அளவுக்கு அந்த வியாதியை எப்படி நம்ம தீர்க்கிறது, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டயட்ஸ்ல கண்ட்ரோலா இருக்குது அப்படின்னு பண்ணீங்க. முடிந்த அளவு மாத்திரைகள் மருந்து சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க இயற்கையா வாழ பழகினீங்கனாலே ஆரோக்கியமான நம்ம
உணவே இருக்குது. திடமான உணவு, திட்டமான உணவு, சரியான நேரத்தில் உணவு, நேரத்தில் ஓய்வு என்ற ஒரு பாடமுறையை நம் வகுப்பில் படிக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த வகுப்பு இருக்கு, காலையில் இந்த வகுப்பு, மாலையில் இந்த வகுப்பு, அது மாதிரி நம்முடைய எஞ்சிய காலத்திலே ஒரு அட்டவணை போட்டுக்கொண்டு அந்த அட்டவணை பிரகாரம் வாழ்ந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், நீண்ட நாள் வாழலாம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கொண்டு அதை கடைபிடிப்பது சற்று சிரமமாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், வேறு வழி இல்லை என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சுயமாக சம்பாதித்த சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பிற்காலத்தில் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வயது காலத்திலேயே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் செல்ல வேண்டும் என்று எழுதி வைத்துவிட்டு அவர்களுக்கு பின்னால் தன் பிள்ளைகள் தன்னை கவனிக்கவில்லை என்று ஒரு காரணத்திற்காக பிச்சைக்காரர்களாக அடைவதை நாம் காண்கின்றோம். அதை விடுத்து நாம் இருக்கும் வரை நம்முடைய சொத்துக்கள் அனைத்தும் நம்முடைய பெயரிலே இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி தன்னுடைய பெயருக்கும் மனைவியினுடைய பெயருக்கும் பின்னர் அவர்களுக்கு யாருக்கு செல்ல வேண்டும், பிள்ளைகள் ஒரே பிள்ளை இருந்தால் குறையில்லை, 3-4 பிள்ளைகள் இருந்தால் யார் யாருக்கு என்னென்ன செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சமமாக பிரித்து யார் மனதும் நோகாத அளவிற்கு முறையாக ஒரு பத்திரப்பதிவு உங்கள் பிற்காலத்திற்கு ஏற்ற அளவில் செய்து ஒவ்வொருவருடைய சம்மதத்தோடு செய்துவிட்டால் பின்னாளில் உங்களை குறை சொல்லவோ அவர்களுக்குள் ஒரு சச்சரவோ ஏற்படாத வண்ணம் தவிர்க்கலாம். இது ஒரு எதிர்கால நடவடிக்கைக்கு ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கையாகும். அதனால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே மறந்து விடுங்கள். சொத்தை கொடுத்தோம் என்பதற்காக பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்பது நிர்பந்தம் இல்லை. நாம் நம்முடைய கையில் சம்பாதித்ததை கொஞ்சம் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமாக கடத்தி செல்ல முடியும். அதையும் மீறி நமக்கு செலவு என்றால் நம்ம பிள்ளைகளை கேட்கலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பிள்ளைகளை கேட்கும்போது அவர்களுக்கும் இந்த காலத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கும், சச்சரிப்பு இருக்கும், அமைந்திருக்கக்கூடிய மருமகன் பொறுத்து குடும்ப சூழ்நிலைகள் மாறலாம். அதனால் நாமும் கடந்து வந்த பாதை தான். அதனால் சச்சரவுகளை நாம் தாங்கி கொண்டு அவர்களுக்கு வாழ வழிவிட்டு நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றி கொண்டு நாம் எஞ்சிய காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அவர்களுக்கும் மனஸ்கசப்பு இல்லாமல் வாழ்வதை ஒரு சிறந்த கடமையாக கொள்ளுங்கள். 3ஆவதாக நீங்கள் உங்களுடைய மன வளத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் கூட என் நண்பர்களை தொலைபேசியில் அழைத்து ஒரு நாளைக்கு 2-3 பேருடன் பேசிக்கொண்டிருப்பேன். எனக்கு விருப்பமான என்னுடன் அனுசரித்து செல்லக்கூடிய நபர்களை நான் தொடர்பு கொள்வேன். அதே போல் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களோடு வாட்ஸ்அப் போன்ற குறுஞ்செய்திகளிலே தொடர்பு கொண்டு அவற்றை படித்து நானும் அவர்களுக்கு மறு செய்திகளை அனுப்புவேன். அதன் மூலம் அவர்கள் அனுப்புவதை நான் தெரிந்து கொள்வதோடு நான் அவர்களுக்கு மறுப்போ அல்லது கருத்தோ தெரிவிக்கக்கூடிய வளமையும் மன ஆற்றலையும் பெற்றிருக்கிறேன் என்பது ஒரு சிறந்த கருவிக்கு சான்றாகும். இதையெல்லாம் நாம் வளர்த்து கொண்டால் வீட்டில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை விட நாம் பலரோடு கலந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கூட்டு முயற்சி இங்கே கிடைக்கும். தனிமையில உட்கார்ந்து கொண்டு யாருடனும் பேசாமல் எந்த புத்தகத்தையும் படிக்காமல் யாருடனும் வேண்டாம் ஓய்வுதான் என்று இருந்தால் நம்மை பல நோய்கள் தொற்றிக்கொண்டு அவைகளுக்கு இருப்பிடமாக நம் உடம்பு சென்றுவிடும். அதற்கு இடம் கொடுக்காமல் கடைசி நாள் வரை நான் வாழ்ந்தேன், நான் நடந்தேன், நானே என் வேலையை செய்தேன் என்ற ஒரு குறிக்கோளை தலையாய கடமையாக ஒவ்வொரு முதியவரும் கொண்டால் முதுமை ஒரு வரமாக கண்டிப்பாக அமையும். அந்த வரத்தை கடவுள்தான் கொடுப்பார். அது என்ன வரம் வேண்டும், என்ன எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே கொடுக்கப்பட்ட வரத்தை அழகாக அழுமையாக நாம் எஞ்சிய காலத்தில் நமக்கு கிடைத்த வரம் நமக்கு வரமாக அமைவதற்கு நாம் வாழ வேண்டும் என்பதை எங்கள் முன்கணக்கு தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் நான் சொன்ன அறிவுரையை ஓரளவிற்கேனும் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.